முறைகேட்டில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்படும் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான கால்நடை சிகிச்சை முறைகள் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு பேட்டியளித்த அவர் இதை கூறினார். மதுரையில் கல்லூரிக்குள் மாணவர்களிடையே ஏற்பட்ட சண்டையில் பஞ்சாயத்து செய்யச் சென்ற கும்பல் ஒன்று பணம் தரவில்லை என்பதற்காக சிறுவன் ஒருவனை கடத்தி போலீசில் சிக்கியுள்ளது. தனியார் கல்லூரியில் படித்து வரும் பிரவீன் என்பவருக்கும் மற்றொரு மாணவர் குழுவுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை எழுந்துள்ளது. எதிர்த்தரப்பை மிரட்டுவதற்காக தனது நண்பன் மணிமாறன் மூலம் சிவமணி என்ற ரவுடியை பிரவீன் ஏற்பாடு செய்துள்ளார். இதனை அறிந்த எதிர்த்தரப்பு பிரவீனுடன் சமரசம் செய்து கொண்டுள்ளனர். ஆத்திரமடைந்த சிவமணி தனக்கு பணம் தந்தே ஆக வேண்டும் என கூறி பிரவீனின் செல்போனை பறித்து சென்றுள்ளார். அந்த செல்போனில் பிரவீன் தனது காதலியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றி விடுவதாக கூறி அவரிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார். இந்த தகவல் பிரவீனின் காதலிக்கு தெரிய வரவே பயந்து போன அவர் 17 வயதான தனது தம்பியை சிவமணியிடம் அனுப்பி செல்போனை வாங்கி வருமாறு கூறியுள்ளார். சிறுவனை பிடித்து வைத்துக் கொண்ட சிவமணி பணத்தை கொடுத்தால்தான் அவரை விடுவிப்பேன் என மிரட்டியுள்ளார். புகாரின் பேரில் விசாரணையில் இறங்கிய போலீசார் சிவமணியையும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் உட்பட 5 பேரையும் கைது செய்து சிறுவனை மீட்டனர். சென்னை லயோலா கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது குடும்பத்தில் பலர் லயோலாவில் படித்துள்ள போதும் தாம் அங்கு படிக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்தது இந்த லயோலா காலேஜ் தான். இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. உதயநிதி மட்டும் இந்த இங்கே இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் சன் டிவி கலாநிதி மாறன், நான் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டேன். இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் படித்த மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன். கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த 2 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் சாய்ந்தன. ஆற்று நீரின் வேகத்தை மட்டுப்படுத்த நேப்பியர் பாலம் அருகே அண்மையில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவரின் ஒரு பகுதி நேற்று முன்தினம் உடைந்தது. அதே சமயம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறந்துவிடப்பட்டதால் கொள்ளிடம் ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்து ஆற்றில் ஊன்றப்பட்டிருந்த உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து விடும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்த மின்வாரிய ஊழியர்கள் இரவில் வேக வேகமாக இரும்பு கம்பியால் மின்கோபுரத்தை இழுத்து பிடித்து கட்டினர். இருந்தபோது மண்ணரிப்பால் சமநிலை இழந்த மின்கோபுரம் ஆற்றில் சாய்ந்தது. அங்கிருந்து 100 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த அடுத்த மின்கோபுரம் 5 மணி நேரத்தில் சாய்ந்து விழுந்தது. இதனால் நேப்பியர் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் வீட்டின் முன்பு அமர்ந்திருந்த காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தார். பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக அதே பகுதியைச் சேர்ந்த கலைவேந்தனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கலைவேந்தனை கைது செய்து நடத்திய விசாரணையில் SSI கணேசனின் மகளை ஒருதலையாக காதலித்து வந்ததும் இதனை கண்டித்ததால் அவர் மீது பெட்ரோல் குண்டை வீசியதாகவும் கலைவேந்தன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் சென்னை பெருங்களத்தூரில் தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் சுமார் 60 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை மக்களவை உறுப்பினர் TR பாலுவுடன் இணைந்து அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். இந்த பாலத்தினால் ரயில்வே கிராசிங்கில் காத்திருக்க வேண்டியதில்லை எனவும் பாலத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள வளைவில் திரும்பிச் செல்லலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்.
மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினத்தில் சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன. வரப்புகளை சீரமைத்தல், பாசன வாய்க்கால்களை தூர்வாறுதல், நேரடி நெல் விதைப்பு என விவசாயிகள் மும்முரமாக வேளாண் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.